சிறடி காசே சீரியல் அப்கமிங்கில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பக்கம் விஜயாவை பார்க்குறதுக்கு ஸ்ருதியோட அம்மா வராங்க. கவலைப்படாதீங்க, எதுவுமே பிரச்சனை ஆகாது. நீங்கள் வேணால் போலீஸ் எதுவும் பிரச்சனை ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் போயிட்டு கேரளாவில் எங்களுக்கு பெரிய வீடு இருக்காங்க, தங்கிக்கோங்க. இல்லைனா போட் ஹவுஸில் கூட தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போலீஸ் படிக்கிறோம் அப்படின்னா எங்கே வேணால் பிடிச்சிருமா அப்படின்னு கொண்டு ஸ்ருதி ஒரு பக்கம் பயப்படுத்துகிறாங்க. ரவி ஸ்ருதி பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் மனோஜ் ரொம்ப டென்ஷன்லேயே இருக்கார். அந்த லேகியத்தை சாப்பிட்டாங்களா மனோஜ் அப்படின்னு சொல்லி அந்த ராணி பொண்ணு கேட்குறாங்க ஷோரூமில் நம்ம ரோஹிணியை பார்த்து. இல்லை கொடுக்கல அப்படின்னா, ஐயோ அன்றைக்கே சாப்பிட்டா தான் எஃபெக்டாக இருக்கும், வேணா நான் இன்னொரு நாளைக்கு ஒரு டப்பா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ மனோஜ் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க ரோஹிணி. இங்கே பாரு, உங்கள் அம்மா மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா இந்த பிரச்சனையை நீ தலையிட்டு சரி பண்ணணும், அந்த முத்துவை தலையிடக்கூடாது. நீ தலையிட்டு நம்ம 2 பேரும் இதை சால்வ் பண்ணி இது பண்ணிக்கலாம், ஆண்டி ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல சரின்னு மனோஜ் ஒத்துக்கிறாரு. ஸோ இதனால் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு ரதி வீட்டுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறமா இந்த மாதிரி நாங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செய்ய போகிறீங்க என்ன அப்படின்னு உடனே, எப்படியும் உங்கள் பொண்ணு வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அவன் அப்பா அப்படின்னு ஒத்துக்க மாட்டான், நீங்கள் என்ன பண்ணாலும் ஒத்துக்க மாட்டான். அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். என்ன அப்படின்னு உடனே, குழந்தைய அபார்ட் பண்ணிடலாம், அதான் அவங்க பொண்ணு வயிற்றில் உள்ள குழந்தைய கருவை கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் பயங்கரமாக கோவம் வருது. எங்கள் அம்மா டான்ஸில் வந்தாலும் இந்த மாதிரி அசிங்கம் நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுக்கு பதில் 1,00,000 ரூபாய் நாங்கள் பணம் தந்துடுறோம் அப்படின்னு ரொம்ப கூலாக ஒரு பக்கம் மனோஜ் சொன்ன உடனே எல்லாரும் மனோஜை போட்டு நல்லா அடித்து ஒரு சேரில் போட்டு கட்டி ஒரு ரூமில் போட்டுடுறாங்க. ரோஹிணியை அதே ரூமில் போட்டு போட்டிடுறாங்க. இவன் அவுத்து விட்டா உன்னை தலையில் கட்டி தொங்க விட்டுருவோம் அப்படின்னு ரோஹிணியை ஒரு பக்கம் மிரட்டி விட்டுறாங்க. ஸோ இப்போ ப்ளீஸ் டி ரோஹிணி இதை அவுத்து விடு அப்படின்னா, நான் தலையில் தோணா பரவாயில்லையா அப்படின்னோடனே, என் அம்மா மனசில் இடம் பிடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை இந்த லெவலுக்கு ஆளாக்கிட்டே அப்படின்னு சொல்லி மனோஜ் ஒரு பக்கம் ரோஹிணியை திட்டுறாரு. என்ன பண்ணுறதுன்னு ரோஹிணி முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஐடியா பண்ணி மீனா கால் பண்ணுறாங்க. ரதி இந்த மாதிரி விஷத்தை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த பையன் பதறி அடிச்சுட்டு ஓடியாருந்தோன்னே அந்த இடத்துல மீனா அந்த எல்லாருமே இருக்காங்க இல்லையா. ஸோ லொக்கேஷன் அனுப்பினோட தான் அந்த பையன் வராரு. அதுக்கப்புறமா அடின்னு அடிக்கிறாரு முத்து. இல்லைங்க நிஜமாவே அந்த பொண்ணை நான் உண்மையாக லவ் பண்ணுறேன் அப்படின்னோடனே, சரி அப்போ உங்களை நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு, உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த பையனும் ஃபோன் பண்ணுறான். இப்போது அப்கமிங்கில் போயிட்டு அழகாக பேசி முத்து அந்த பொண்ணும் பையனையும் சேர்த்து வச்சுருவாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சமாதானம் பேசிடுவாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப அடாவடித்தனமாக அந்த பையனோட வீட்டில் பேசினாலும் அப்படி இப்படின்னு பேசி ஒரு வழியாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து விஜயா மீட் எடுத்துருவார் முத்து, எப்பவும் போல தான். ஸோ இன்னொரு பக்கம் அசிங்கப்பட்டு நிற்க போகிறாங்க நம்ம ரோஹிணி அண்ட் மனோஜ் 2 பேரும் ரூமில் தான் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா உள்ளே இருந்து ஐயோ மீனா முத்து வந்துட்டா, 2 பேரும் நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க வெளியில் முத்து அப்படின்னு சொல்லி ரோஹிணி அசிங்கப்பட்டு ரூம்குள்ளே அழுதுட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு சீரியல் எப்படி போயிட்டுருக்கு, ரோஹிணி எப்போ மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.